வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். பொதுவா இந்த புக் ஃபேருக்கு போறவங்க அப்படின்னாவே அறிவாளியா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்கு. அத தவிடு பொடி ஆக்குற விதமா இந்த சீமான் எல்லாம் புக் ஃபேருக்கு போயிருக்கேன். அங்க போன நாய் ஒழுங்கா வேடிக்கை பார்த்தோமா, ஓசில சோறு தின்னாமான்னு இல்லாம குடிச்சுப்புட்டு மேடையில ஏறி வேற பேசியிருக்கான். சமீபத்துல ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்தை நிராகரிச்சதுக்கே இன்னும் அந்த ஆளை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்பவே இந்த சீமானும் ஆமா ஆளுநர் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லியிருந்தான். அடடா, நாதஸ்க்கு ஏதோ அறிவு வந்துருச்சு போல அப்படின்னு நாமளும் நினைச்சிருந்தோம். ஆனா அடுத்த நாள் சென்னையில நடந்த புக் ஃபேருக்கு போயிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை இவன் நிராகரிச்சிருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த சூரியன் கிழக்குல உதிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சீமான் பொய் பேசுவான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்குன்னு அடுத்த நாளேவா மாத்தி பேசுறது? இதுல கொடுமை என்னன்னா, அங்க போய் புதுச்சேரி மாநிலத்தோட தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்கானாம். எப்படி இருக்கு பாருங்க. ஏண்டா தமிழ் தமிழ்னு கத்தி தெலுங்கு மக்களை தப்பு தப்பா பேசிதான் இது வரைக்கும் பொழப்பையே ஓட்டிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா உன் பொண்டாட்டியே ஒரு தெலுங்கச்சி தான். அதை உன்னால சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைங்கள ஆடு மாடி மேய்ங்கன்னு சொல்லி போட்டு இவன் பையனை 50 லட்ச ரூபாய் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வைங்க. இந்த புக் ஃபேர்ல பாத்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் தலைவர்களோட பேரை வச்சிருப்பாங்க. பெரியார் பாதை, அண்ணா பாதை, கலைஞர் பாதை அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல இந்த கலைஞரோட பாதையில மட்டும் போயிடாதீங்க, அது கேவலமான பாதை அப்படி இப்படின்னு ஓயின்னு அங்கேயும் போய் கலைஞர் வெறுப்பையும் கொட்டிட்டு இருக்கான். ஊழல் வழக்கு, வாரிசு அரசியல்னு திமுக மேலையும் கலைஞர் மேலையும் நமக்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு பொதுவான ஒரு தலைவரை இப்படி ஒரு மேடையில போய் திட்டுறது, ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது எந்த காலத்திலயும் ஏத்துக்க முடியாது. இதுல இப்ப பெரியார் சொன்னதா நிறைய அவதூறெல்லாம் பரப்பி ஒரு உருட்டு இருக்கான் பாருங்க. எப்படி இறந்து போன பிரபாகரனை வச்சு அரசியல் பண்ணி சோறு தின்னுட்டு இருக்கானோ அந்த மாதிரி பெரியார் தான் இல்லையே அப்படின்னு வாயிலேயே ஓலா கேப் ஓட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை நம்மகிட்ட பிரபாகரனோட போட்டோவாவது இருக்கு. அதை வச்சு நம்ம பாத்துக்கிறோம், ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லைன்னா நான் தான் பிரபாகரன் கூட சொல்லுவான். இப்படி என்ன சொன்னாலும் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தோல் மேலே ஏறி உக்காந்துட்டு வாய்க்கு வந்ததை பேசி தும்பிங்களோட காதுலயே புரியும்னு நினைக்கிறேன். இதுல விஷயம் என்னன்னா, அந்த நாயை முதல்ல பெரியார், கலைஞர் அப்படின்னு பிடிச்சி தொங்கிட்டு இருந்த பையன்தான். ஆனா திராவிடத்தை விட தமிழ் தேசியத்துல நல்ல வருமானம் அப்படின்னு சொல்லி இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான் போல. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், சீமான் எலைட்டா இருக்கிறதுக்கு மேடைக்கு கீழே நின்று கை தட்டுற எலிக்குஞ்சுகளை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு.